Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அற்புதமாக நம்ம இப்ப ஆண்டவரை நம்ம வந்து போற்றி புகழ்ந்தோம் இல்லையா? எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்ம மீது அன்பு கொண்டவர், நம்ம மீது கரிசனமா இருக்கிறவர் இல்லையா? தாய் உருவாகும் முன்பே நம்மளை கண்டு கொண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன அருமையான ஒரு உண்மையை நம்ம இன்னைக்கு அறிந்து கொண்டோம். நம்ம மீது அன்பா இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோமா? அன்பா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம அன்பா இருக்கிறோன்றதை ப்ரூவ் பண்ணுவோம். ஆனா நம்ம நினைச்சுக்குவோம் நான் அன்பா இருக்கேன், அவரே என்ன அன்பு செய்யறார், நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா எப்போ நம்ம வார்த்தை தவறிடுறோமோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்காம போயிடுறோமோ, அப்ப நம்ம அன்பா இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பு. அவர் நம்ம கிட்ட இதை கூட அதை கூட அப்படி இல்லை, அவருக்கு நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னா, அவரை புரிந்து கொள்றது. வெரி சிம்பிள். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அக்கா தங்கையா இருக்கட்டும், அம்மா பிள்ளையா இருக்கட்டும், நமக்கு வேண்டியது என்ன? புரிதல். புரிதல் இல்லைன்னா எல்லாம் கலாமிட்டி, எல்லாமே போயிடும். புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த உறவு. அப்போ அந்த உறவு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புரிதல் வேணும். அததான் 2 பேதுருல 3வது வசனம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, அவரை அறிந்து கொள்ளுகிற ஞானம், அவரை தெரிந்து கொள்றது நாலேஜ். அவரை தெரிந்து கொண்டால் அங்க கிருபையும் என்ன இருக்குமா? சத்தமா கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளி. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக. கடவுளையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்னவா? அறிவதன் வாயிலாக. இந்த அறிந்து கொள்ளுதல், இந்த அறிவதன் வாயிலாக அறிந்து கொள்ளுதல், அதுதான் புரிதல். ஐ மஸ்ட் நோ ஹிம். ஆனா அவருக்கு நம்மள தெரியும், அவருக்கு நம்ம தெரியும். நீங்க சங்கீதத்திலேயே வந்து 139 என்ன சொல்லுது? நீ எழும் போதும் அமரும் போதும் எனக்கு தெரியும், உனக்கு கருவிலேயே நான் உனக்கு கண்டிருக்கிறேன். இப்போ பார்த்ததுல வந்து கருவில உருவாகும் முன்பே, நம் தாய் உருவாகும் முன்பே அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அவர் நம்மளை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் அறிவதன் மூலம், அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. அறிவதன் வாயிலாக அருளும் நலமும். நமக்கு வேண்டியது நலம், நமக்கு வேண்டியது அவருடைய அருள், அவருடைய கிருபை. அருளும் நலமும் எப்போ பெருகுமா? அவரை நான் அறிந்து கொண்டால்தான். இன்னைக்கு நம்ம அவரை அறிந்து கொள்ளதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்பா ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடினமான உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடினமானவர்கள், கடின உள்ளம், அது யார் யாருக்கு இருக்கும்? இந்த கடினமான உள்ளம் அப்படின்னு சொல்றது யாருக்காக இருக்கும்? யாரா இருக்கும்? இங்க எல்லாம் கடின உள்ளம் உள்ளவங்க இருக்கிறீங்களா? இங்க யாராவது கடின உள்ளம் உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? எனக்கு இப்ப உண்மை சொல்லணும், கடின உள்ளம் கொண்டவர்கள் இங்க யாராவது இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? ரெண்டுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க பிரதர். இருக்குங்கன்னா இல்லங்கன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். அப்பப்ப வரும் கடின உள்ளம். சரி, அந்த கடின உள்ளம்னா என்ன? அப்பப்ப வர அந்த கடின உள்ளம்னா என்ன? இரக்கம் இல்லாதது, அப்புறம் அன்பு இல்லாதது, அப்புறம் மன்னிக்காதது, அப்புறம் சரி, இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்மளுடைய கணக்குப்படி பாவத்துல இருக்கிறது, கோயிலுக்கு போகாதது, கடவுளை எல்லாமே கடினப்பட்டது தானே, கடவுள்கிட்ட போகாது, இப்படி இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாமே நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்? இதுதான் கடின உள்ளம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா விவிலியம் என்ன சொல்லுது அப்படி சொல்லி இன்னைக்கு பார்க்கலாமா? அவங்க உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். மார்க்ல 6ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து 30ல இருந்து எடுங்களேன். மார்க்ல 6ஆம் அதிகாரம்
ஆ ஆ ஆ மைக் 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 ஆ சரி, அது வேண்டாம். அங்கேருந்து இன்னும் கீழே வாங்க, அங்கேருந்து இங்கே வாங்க கீழே. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ம் ஆமா ஆமா, அந்த பெரும் திரளான மக்கள் வராங்களா, அங்கிருந்து வாசிங்க. இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரமில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு எப்பவுமே பரிவு கொள்ளுகிற ஆண்டவர், மறக்கவே கூடாது. பரிவு கொள்ளுகிற ஆண்டவர். அவர் என்ன பண்றாரா? பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். சரி, வாசிங்க. கடந்து நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. ஓகே, நான் இப்ப இதை வந்து கட் ஷார்ட் பண்ண போறேன். என்னன்னா, அங்க நெடுநேரம் ஆயிடுச்சு, அங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அவரை தேடி வந்துட்டாங்க, அவர் அவங்களுக்கு கற்பிக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் கற்றுக் கொடுக்கிறாரு. எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து செவிக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படி சொல்லி பாக்குறாரு. அங்க கேட்கும் பொழுது சீடர்கள் சொல்றாங்க, அங்க ஒரே ஒரு பையன்ட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. அதை பார்த்தாரு. இப்போ இந்த பகுதி நம்ம ஏற்கனவே படித்ததுதான். இந்த பகுதியில அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இப்போ சகோதரி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சகோதரி சொன்னாங்க, நமக்கு குறைவாக இல்லத பெரிதாக ஆக்கி கொடுத்தார், இல்லாததை வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்தார். அது கண்டிப்பா உண்மை, அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் மேற்கொண்டு அதுல என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, எடுத்தோன்னு கடவுளுக்கு நன்றி செலுத்துறது. என்கிட்ட குறைவா இருந்தாலும் ஐயோ என்கிட்ட குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லாம, அந்த இருக்கிற குறைவையும் வைத்து ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தும் போது அது பெரிதாக மாறுகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் பகிர்ந்து அளிக்கிறாரு. நீங்க 40ல இருந்து வாசிங்களா சிஸ்டர். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். கொடுத்தார். அப்ப கொடுத்தோன்னு என்னாச்சு? அங்க இருந்து வயிறார உண்டனர். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்குறாரு. இதை எடுத்து அவர் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை வந்து ஜெபிச்சு கொடுக்கும் பொழுது, அதை பிட்டு கொடுக்கும் பொழுது அங்க என்ன இருக்கிறது? அது பல்கி பெருகிட்டே இருக்கு. இப்ப அவங்க சொன்னாங்களே, அந்த ஒரு பெண்மணிக்கு எப்படி வந்து எலேஜா என்ன பண்ணாரு? எலியா என்ன பண்ணாரு? எலியா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மாவு வந்து இருக்கிற மாவுல நீ எனக்கு சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அவர் பிளஸ் பண்றாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது? அவங்களுக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தீராம கொடுத்துட்டே. இது நான் எதற்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 5 அப்பத்தை அவர் உடைத்தாரு, 2 மீன்களை அவர் பிச்சாருங்க போது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அது எப்படி அதை பகிர முடியும்? இதை நம்ம படிச்சு கொண்டே போகிறோம், ஆனா அதை யாராவது கற்பனையில பார்த்திருக்கோமா? அது எப்படி வந்தது? அந்த 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, அது எப்படி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க போது உடனே இந்த இன்சிடென்ட் யாரு? எலைஜா வந்து அவர் என்ன பண்றாரு? தமிழ்ல சொல்லுங்க. எலியா வந்து என்ன பண்றாரு? அதை பங்கிட்டு கொடுக்கறது. அவர் கொடுத்தாரு, அது தீராமல் அப்போ அந்த மாவு எடுக்க அந்த மாவு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அவங்க வந்து அந்த காலம் ஃபுல்லா, அந்த பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ இது நடந்தது. இங்க இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை ஏன் பிட்டு கொடுக்க முடியாது? அந்த அப்பத்தை அவர் கொடுக்கும்போது அவரை பிட்டு கொடுக்கிறாரு. அவங்க கண்டிப்பா கூடைகள் கடைசியில பார்த்தா 12 கூடைகள் எடுத்தார்கள். அப்படிங்கும் போது அந்த 12 கூடைகள்னா அவங்க கூடைகள் வச்சிருப்பாங்க. அவங்க எதுலயும் எடுத்து கொண்டு வர இவர் கொடுக்க பகிர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறாங்க. அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! இந்த அற்புதத்தை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம்? அவர் அற்புதத்தை செய்கிறவர், அந்த அற்புதம் செய்திருக்கிறாரு. அது அங்க என்ன நிகழ்கிறது? அவர் கொடுக்கிறாங்க, எல்லாரும் வயிறார. அப்படின்னா அவங்களுக்கு வயிறு நிறைய, இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டாங்க, போதும்ன்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 12 கூடையில மிச்சத்தை எடுக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து யாரு கொண்டு போய் கொடுக்குறாங்க? இந்த சீடர்கள் தான் கொடுக்குறாங்க. இந்த சீடர்கள் கொடுத்தவங்க அந்த சீடர்கள் அதை பாக்குறாங்க.
அது பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த இன்சிடென்ட்டை சொல்றேன், நீங்களும் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க. இதே போல எலிசாவும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரசர்கள் 2ல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கைம்பெண்ணுக்கு, அந்த கைம்பெண் வந்து சொல்லுவா, கடன்ல நான் அடைக்கணும், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவாரு, நீ உன் வீட்டுல இருக்க பாத்திரங்கள்லாம் கொண்டு வா, இன்னும் பக்கத்து வீட்டுல இருக்க பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அங்க அந்த எண்ணெய் தீராமல், அந்த எண்ணெய் ஊற்ற 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 எல்லா பாத்திரங்களும் எண்ணெய் நிரம்பிடும். அப்ப எல்லா பாத்திரங்களும் அப்ப அது பாருங்களேன், மறுபடியும் ஆண்டவருடைய அற்புதம் அங்க அது குறைவாக இருக்கிற இடத்துல அது ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அது நிறைவாக வந்து கொண்டே இருக்கிறது. இது எங்களுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொன்ன மாத்திரத்துல அந்த எண்ணெய் நின்று போயிடும். அப்போ போதும் என்கிற அளவுக்கு, போதும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து அதை கொடுத்ததை வந்து அங்க பாக்குறோம். இதேதான் இந்த இடத்துல இந்த அற்புதமும் நடக்குது. இந்த அற்புதத்தை யார் பாக்குறா? சீடர்கள் பாக்குறாங்க. நம்ம இப்ப எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? நான் சொன்னேன் கடினமான உள்ளம். இந்த கடின உள்ளத்துக்கும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்க என்ன சம்மதம் நீங்க யோசிப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற இந்த உண்மையானது நமக்கு ஒரு பெரிய விடுதலை அளிக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற நம்ம உறவு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆண்டவரை அறிந்து கொள்வது என்ன அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள போறோம். கொஞ்சம் பொறுமையா தான் தெரிஞ்சுக்கலாம். ஆச்சா, இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? அடுத்தாப்புல கடல்ல வந்து அவர் வந்து படைக்கிறார். வாசிங்களேன் 6:34. அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவரிடம் கட்டாயப்படுத்தினார். ஏன் கட்டாயப்படுத்தினாரு? ஒரு வார்த்தை கட்டாயப்படுத்தினான்னு கொடுக்கப்பட்டிருக்க. ஏன் கட்டாயப்படுத்தினார் அப்படின்னா அவங்க போகிறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். கட்டாயப்படுத்தினான்ற வார்த்தை இருக்கு, போக தயார். ஏன் போக தயார் இல்ல? அதுல நிறைய பேர் வந்து ஃபிஷர்மேன், அவங்க மீனவர்கள். இந்த மீனவர்களுக்கு கடலை பார்க்கும்போது தெரியுது அங்க ஒரு புயல் வரப்போகுது, இந்த கடல் இப்ப இருக்கிற அந்த நிலைமை சரியில்லை, இப்ப போனா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. ஆனா அழைத்தவர் எதற்காக அழைத்தாரோ அதை முழுமையாக நிறைவேற்றுவார். அழைத்தவர் என்ன பண்ண, இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்காருன்னா, என்னையும் உங்களையும் ஒரு காரியத்தை நிறுத்துறாருன்னா அதை முழுமையாக செயல்படுத்தும் முறை நமக்கு இருந்த செயல்படுத்தி தருவார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்ப அவர் கட்டாயப்படுத்தினான்னா அந்த சீடர்கள் வந்து மாட்டேன்னு சொல்லல. அந்த சீடர்கள் உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஏறி போறாங்க. ஆனா போகும்போது அந்த நிலைமை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவர் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகு அவங்க சீக்கிரமா போயிருக்கணும். ஆனா நிறைய நேரம் 9 மணி நேரத்துக்கிட்ட கணக்கு பண்ணி சொல்றாங்க. 9 மணி நேரத்துக்கிட்ட இன்னும் நடுக்கடல்ல இருக்காங்க. 3 மணி நேரத்துல போக வேண்டிய விஷயமா 9 மணி நேரம் அவங்க இன்னும் நடுக்கடல்லே இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் கண்டுபிடிக்க பெரிதும் வருந்துவதை கண்டாங்க. கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி, கண்டிப்பா, ஏன்னா கடல்ல வந்து உங்களுக்கு எதிர்காற்று கண்டு வலிக்க முடியாம கஷ்டப்பட்டு பாருங்க, திடீர்னு ஒரு உருவம் வந்தாலும் பயந்துட்டாங்க. யாரோ நினைச்சு பயந்துட்டாங்க. பயந்தோன்னு அவர் சொல்றாரு, அஞ்சாதீர்கள். எப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லிருப்பாங்க, அஞ்சாதீர்கள். அச்சம்ன்றது நமக்கு இருக்கவே கூடாதான். அச்சம் எங்க வருதான்? சாத்தான் தந்து வருதான். நமக்கு எப்பெல்லாம் அச்சம் வரும்? இப்ப பாருங்க, அஞ்சாதீர்கள்னு சொன்னாரு. இந்த அச்சம் நமக்கு எப்போ வரும்? எப்பெல்லாம் வரும்? எப்பவுமே வரும், எல்லா நேரத்திலும் வரும். என்னெல்லாம் எடுத்துக்கலாம், எதுக்குமே பயம் வரும். நான்லாம் அப்படிதான், எது எடுத்தாலும் பயம் வரும். ஆனா அந்த அச்சம் ஏன் வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா அந்த அச்சத்தை நம்ம வந்து மேற்கொள்ளலாம். எப்பெல்லாம் அச்சம் வரும்? ஒரு சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட்டோம்னா அச்சம் வரும். கவலைப்படணும், அச்சம் வருது. ஏன் கவலைப்படுறோம்? அச்சம் வந்ததுனால தான் கவலைப்படுறோம் இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை சொல்றது, உன் கவலையெல்லாம் என் மீது போட்டு விடு, நான் உன் மீது கவலையா இருக்கிறேன்றாரு. அப்ப நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலே நான் கடவுள் வார்த்தைக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கேன். அதுவே பாவம் தான். கடவுள் வார்த்தைக்கு எதிராக போயிட்டு இருக்கேன். நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், அவர் வார்த்தை எதிராக போனாக்கா நான் அவரை வந்து சந்தோஷப்படல, அவரை நான் நேசிக்கல, அவர் வார்த்தைக்கு எதிராக போயிட்டு இருக்கேன். நான் கவலைன்றதே கடவுள் வார்த்தைக்கு எதிராகும். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல. இங்க பாருங்களேன், நம்ம அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை படிப்போம். ஆனா அந்த வார்த்தைகள் என்னன்ற அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறோம், தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் நமக்கு கொடுக்கறது வாக்குறுதி. நான் உன் மீது நான் கவலையா இருக்கேன், உன் கவலை எல்லாம் என் மேல போடுன்னு சொல்றது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம், நம்ம கவலைப்படுவோம். ஏன் கவலைப்படுவோம்னா நம்ம கவலைப்பட்டாதான் நாம வந்து அந்த காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம். அப்படியே நம்ம அதை கவலைப்பட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாலும் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எப்படி இந்த பிரச்சனையை எனக்கு மாற்றி தருவீர்,
அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்கணுன்றதை எதிர்பார்ப்போம். எனக்கு இது எப்படி நடத்தி தருவீங்க, இதை என்ன மாதிரி செய்வீங்க அப்படின்ற கேள்விகளை நம்ம அவர்கிட்ட வைப்போம். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் நம்புறேன்னு சொல்லுவோம், நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்றோம். ஆனா நம்ம விசுவாசம் நம்பிக்கை எந்த அளவுல இருக்குன்னா அவரை கேள்வி கேட்கறதுல தான் இருக்கிறது. பிரைஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் சொல்ற அஞ்சாத அச்சம்ன்றது வேணும். அது சாத்தானிடமிருந்து வருகிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், தூய ஆவியை கொடுத்திருக்கார். நான் அவரை விசுவாசிக்கும் போது தூய ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தூய ஆவியானவர் எனக்கு என்னத்தை தரார்? தைரியத்தை தருகிறார். அவர் உங்களோட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? உங்களுக்கு கற்றுத்தரவும் துணையாளராம் ஆவியானவர் துணையாக இருக்கிறார். He is always with us. நம்ம தனியாக இல்ல, He is always with us. ஏன்னா துணையாளராம் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அச்சப்படுவோம். இங்க சொல்றாரு அச்சப்படாதீர்கள் அப்படின்றது. எடுத்தோடனே சொல்றாரு அச்சப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? துணிவோடு இருங்கள். வாசிங்க. அவர்களோடு படகில் ஏறினார், காற்று அடங்கியது, அவர்கள் மிக மிக மழைக்கு போனார்கள், ஏனெனில் அப்பங்களை பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அந்த 2 வசனம் தான் வேணும். இதுக்கு முந்தின வசனம் என்ன? காற்று அடங்கியது. காற்று அடங்கியது. இந்த காற்று அடங்கியதுன்றது நமக்கு சும்மா ஜஸ்ட் அப்படி பாத்துறோம். இல்ல இல்ல, காற்று எப்படி இருந்துச்சு? எதிர்காற்றா இருந்தது. தண்டு வலிக்க கஷ்டப்பட்டாங்க. படகு இன்னும் மூவ் ஆகவே இல்லை, இருக்கிற இடத்துல இருக்கு, இன்னும் மூவ் ஆகவே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கொந்தளித்து கொண்டு இருக்கிற அந்த கடல்ல ஏசு ஏறின மாத்திரத்துல காற்று அடங்கியது. இது ஒரு அற்புதமா இல்லையா? அற்புதம். அப்ப அதை பார்த்த உடனே அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். மிக மலைத்து போனார்களாம். ஏன் மலைத்து போனார்கள்? எப்படி இந்த காத்து இப்படி அடங்கும் அப்படின்னு மலைத்து போனார்கள். அதுக்கு அடுத்த வரை சொல்லுது பாருங்க, சொல்லுங்க. ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் அப்பம் பற்றிய அந்த நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம எடுக்கும் போது என்ன சொன்னோம்? ஆண்டவரை புரிந்து கொள்ளுதல் வேணும், அவரை புரிந்து கொள்ளுதல் வேணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு பேசேஜா வாசிக்க போறதில்ல. இதே நிகழ்வு மறுபடியும் என்ன நடக்குதுன்னா 8ஆம் அதிகாரத்துல மார்க்ல மறுபடியும் நடக்கும். அங்க வந்து 4000 பேருக்கு அவர் உணவு கொடுப்பாரு. அங்க வந்து 7 அப்பமும் சிறு மீன்களும் இருக்கும். அத வந்து இதே போல இந்த நிகழ்வு நடக்கும்போது இதே மாதிரி இந்த சீடர்கள் கேட்பாங்க, இவங்களுக்கு எப்படி நம்ம உணவளிக்க போறோம்? ஏற்கனவே நடந்துருச்சு, ஏற்கனவே அற்புதம் பண்ணிட்டாரு, இவர்கள் கையால தான் கொடுத்தாங்க. ஆனா மறுபடியும் போய் கேட்பாங்க, எப்படி இந்த பாலைவனத்துல நம்ம வந்து உணவு கொடுக்க முடியும்? எப்படி இவங்களுக்கு உணவை எங்கிருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த ஒரு அற்புதத்தை நடத்துவார். அந்த 4000 பேருக்கு 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் பகிர்ந்து அளிப்பார். அவங்களும் அந்த கடைசியில வாசிங்க, அவங்களும் வயிறார உண்ணுவார்கள். வயிறார உண்ணுவார்கள். அவர்களும் வயிறு நிறைய உண்டு விட்டு இங்க 7 கூடைகள், முதல்ல 12 கூட எடுத்தாங்க, இங்க 7 கூடைகள் எடுத்தாங்க. இதுவும் ஆயிடுச்சு. இப்ப 2 முறை பார்த்துட்டாங்களா? 2 முறை பார்த்துட்டாங்க. அப்புறம் கடல்ல வரும்போது என்ன பார்த்தாங்க? அந்த காற்று அடங்கின பார்த்தாங்க. இவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. இப்ப நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க? ஆனா கூட இருந்த சீடர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சீடர்கள் கூட இருந்து புரிந்து கொள்ள அவங்களை நம்ம குற்றப்படுத்துவோம். அவர்களை குற்றப்படுத்துவோம். ஏன் இப்படி கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கலன்னு. சீடர்கள் அன்பு செய்யலையா? அன்பு செஞ்சாங்க. நம்மளும் அன்பு செய்யறோம். ஆனாலும் அந்த கடின உள்ளம் எப்படி வந்தது? அதற்கானதுதான் மழுங்கி போயிருந்தார்கள். 52 வாசிங்களேன், 6:52 வாசிங்களேன். ஏனெனில் அப்பத்தை குறித்த அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சி அவங்களுக்கு மழுங்கி போயிருந்தது. புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மழுங்கி போயிருந்தார்கள். புரிந்து கொள்ள ஏன் புரிந்து கொள்ளல? என்ன புரிந்து கொள்ள முடியல? அவங்க தானே எடுத்து கொடுத்தாங்க. ஏன் புரிந்து கொள்ள முடியல? ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாங்க? 8ஆம் அதிகாரத்துல 17-18 பாருங்களேன். அப்போ மறுபடியும் வந்து இவங்க மறுபடியும் ஒரு படகுல ஏறி வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அவங்க அப்பங்களை கொண்டு வர மாட்டாங்க. நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? ஒரு நிமிஷம். அவங்க படகுல ஏறி வர அவசரத்துல அப்பத்தை எடுத்துட்டு வர மாட்டாங்க.
ஒரே ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்து ஐயோ ஒரு அப்பம் தானே இருக்கு, நம்ம எப்படி சாப்பிட்றோம், அட்லீஸ்ட் இப்பமாவது அவர் 5 அப்பத்தை அவ்வளோ பேரு கொடுத்தாரு, இந்த ஒரு அப்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க மாட்டாரா, யோசிக்கல. ஐயோ ஒரு அப்பம் தானே இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. 5 கேட்பாரு, கண்ணிருந்தும் பார்க்கவில்லையா, காதிருந்தும் கேட்கவில்லையா, இன்னும் நீங்கள் உணரவில்லையா, இல்லையா? இதுதான் இப்ப விஷயம். பார்த்தாங்க, அதுல பங்கெடுத்தாங்க, அவங்களே பங்கெடுத்தாங்க, அவங்க தான் கொண்டு போய் கொடுத்தாங்க, பங்கெடுத்தாங்க. ஆனா அவங்க உணரல, அவங்க புரிந்து கொள்ளல, அவங்களுக்கு தெரியல, அவங்க மலிங்க போயிருக்காங்க. கண்ணிருந்தும் காணவில்லை, காதிருந்தும் கேட்கவில்லை. அப்படிங்கும் போது ஏன் இது நடந்தது அப்படின்னா, அவங்க அதை கன்சிடர் பண்ணல. கன்சிடர் அப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல கன்சிடர் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா அதை கூர்ந்து கூர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அது என்னன்னு அதை குறித்து தியானித்து அது என்னன்னு அறிந்து கொள்றது, அதை செய்யவில்லை. இது என்ன நிகழ்ந்ததுன்றத செய்யவில்லை. ஏன் செய்யலாம்? முதல் நிகழ்ச்சி நடந்த உடனே அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருந்தது? கடல் பயங்கரமா இருக்கு, கடல் ஸ்டாமியா இருக்கு, இப்ப வந்து புயல் அடிக்குது, இந்த கடல்ல வந்து நம்ம எப்படி கடந்து போறோம், என் உயிரை எப்படி காப்பாற்றி கொள்ள போகிறேன், அதுதான் அவங்களுடைய கவலையாக இருந்தது. அவர்கள் அங்கு நடந்த அற்புதத்தை மறந்து போனதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க போச்சு? அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க கடல்ல போச்சு. இந்த கடல் இப்படி ஒரு மோசமா இருக்க அந்த நிலைமையில இந்த கடலை விட்டு நான் எப்படி நம்ம வெளியே வரப்போறோம், நம்ம உயிருக்கு ஆபத்தாகி விடுமேன்றதான் அவங்க கவலையாக இருந்தது. நம்ம கூட இருக்கிற காப்பாற்றுவன்றது தெரியல, நம் உயிருக்கு ஆபத்தாகி விடுமே அப்படின்றதான் அவங்களுடைய கவலையாக இருந்தது. ஃபோக்கஸ் மாறினால், என் ஃபோக்கஸ் மாறினால் நான் நிலை குலைந்து போவேன். என் ஃபோக்கஸ் மாறினால் ஆண்டவருடன் நான் உறவுல இருக்க முடியாது. என் ஃபோக்கஸ் மாறினால் அந்த தெளிவு எனக்கு கிடைக்காது, புரிதல் வராது. ஐ வில் நாட் be able to understand, எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஃபோக்கஸ் மாறிச்சு. அந்த கன்சிடர் பண்ணல, இது என்னது, இது என்ன நடந்தது, இது எப்படி நடந்தது, இந்த என்னோட இருக்கிற இவர் எப்படி இதை செய்தார் அப்படின்றத கண்டு அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. அதனால என்னாச்சு? அவர்கள் உள்ளம் மழுங்கினவர்களாக இருக்காங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருந்த கடின உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த கடின உள்ளம் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சொன்னீங்க இரக்கம் இல்லாதவங்க, மன்னிக்காதவங்க, ஆமா அதெல்லாம் உண்டுதான். ஆனா கடின உள்ளம், இப்ப ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வரப்போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு சிம்டம்ஸ் வருமா? என்ன சிம்டம்ஸ் வரும்? உடம்புல சூடு தெரியும், கை கால் உடம்பு வலிக்கும் இல்லையா, சிம்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் உடம்புல என்ன பண்ணும், உடனே உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, ஃபீவர் வரப்போகுது தெரியும் இல்லையா, தலை வலிக்கும் இல்லையா, இதெல்லாம் வச்சு ஃபீவர் வரப்போகுதுன்னு தெரியும். இதெல்லாம் என்னது? சிம்டம்ஸ் ஃபார் சம் சிக்னஸ். அதே மாதிரி கடின உள்ளத்திற்கான சிம்டம்ஸ் அதுதான். வாசிங்க 8:17-18 வாசிங்க. கடின உள்ளம் கொண்டவர்களுக்கான சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? சத்தம் வாசிங்க. இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா, காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா, ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பெற்றெடுத்த போது மீதியான சுருதிகளை இல்ல அதாவது 5 காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உணராமலும் என்னால உணர முடியல, புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாக்கா அது மட்டும் இல்ல, வேற என்ன சொல்லியிருக்காரு? உள்ளம் மழுங்கியா போயிற்று, கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா, உங்களுக்கு நினைவில்லையா, உங்களுக்கு நினைவில்லையா. இது 5. இந்த 5 நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சிம்டம்ஸ் ஃபார் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். உள்ளம் கடினப்பட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா. என் உள்ளம் எப்போ கடினப்பட்டு போகுது? ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறீங்க, ஒரு வசனம் நான் எப்பவுமே சொல்றேன், 1 பேதுரு 2:24 எடுக்கிறீங்க. 1 பேதுரு 2:24 என்ன வசனம்? 1 பேதுரு 2:24 அவருடைய காயங்களால், வெரி குட் சிஸ்டர், அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் எல்லாரும் பைஹார்ட்டா மனப்பாடமா சொல்வீங்க, சொல்ல முடியும் தானே? எல்லாரும் சொல்வீங்க தானே? அவருடைய காயம் தெரியும் தானே? எங்க வருதுன்னு சொன்னா 1 பேதுரு 2:24 தெரியுங்களே, அவ்வளவுதான் நமக்கு தெரியும்.
அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த வார்த்தையில என்ன உண்மை இருக்கு, அவர் என்ன சொல்றாருன்றது உங்களுக்கும் எனக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கு. அது புரிந்து கொள்ளலன்னா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். என்ன சிஸ்டர் புரியல, அவருடைய காயங்களா நம்ம சுகம் அடைஞ்சிருக்கோம் தானே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவருடைய காயங்களா நான் குணமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எனக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா நான் நினைப்பேனா எனக்கு அவருடைய காயங்களால் நான் குணப்பட்டிருக்கேன்னு? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கால் வலி இருந்ததுன்னா நீங்க நினைப்பீங்களா நீங்க அவர் காயங்களால் குணப்பெற்றிருக்கேன்னு? சொல்லுங்க. பின்னால உட்காந்துருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கால் வலி இருக்கு, உடல் வலி இருக்கு, உடல் சோர்வு இருக்கு, தலைவலி இருக்கு, நீங்க சொல்லுவீங்களா ஆமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகம் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு நோய் இருக்குன்னு சொல்வீங்களா? நோய் இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நோய் இருக்குன்னு தான் சொல்லுவோம், சுகம் அடைந்தோம் சொல்ல மாட்டோம். ஆனா அந்த வார்த்தை என்னத்தை சொல்லி கொடுக்கிறது, எந்த உண்மையை சொல்லி கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் சுகம் குணமடைந்து உள்ளோம் அப்படின்னு சொல்லுது. குணமடைந்துட்டா முடிஞ்சிருச்சு. குணமடைந்து உள்ளோம்னா பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சிருச்சு. அது அவர் சொல்றது, அதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எதை காண்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, எதை நம்ம வந்து உடம்புல ஃபீல் பண்றோமோ அதை தான் சொல்றோம். அப்படின்னா நம்ம எதை சொல்லி கொண்டு இருக்கிறோம்? எதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்ம எதை நம்புறோமோ அதை சொல்லி கொண்டிருக்கிறோமா? நம்ம எதை நம்புகிறோமோ அதை தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். கடவுளின் வார்த்தையை சொல்லல அப்படின்னா நம்ம இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை, நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். அந்த வசனம் எப்போ எனக்கு பேசுகிறதோ, அந்த வசனத்தை நான் எப்போ 100% நான் நம்புறனோ அப்போதான் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Praise God. Thank you Jesus. Hallelujah. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அந்த வசனம் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டாரு. எனக்காக அந்த காயங்கள் அவர் எடுத்துட்டார். என் பாவத்தை மன்னித்து என்னுடைய நோய்களை அவர் சுமந்துக்கிட்டாரு. அதனால எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஆனா என் உடம்புல நான் சுகத்தை பார்க்காததுனால நான் என்ன சொல்றேன்? நான் நோயில இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நோய் தீர்ந்து விட்டது, நோய் எடுத்துட்டாருன்றதான் சத்தியம். அந்த சத்தியம் எனக்கு எப்போ முழுமையாக புரியுதோ, இப்போ அந்த சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கலன்னா நான் கடின உள்ளம் கொண்டவளாக இருக்கிறேன். எதற்கு கடினப்பட்டிருக்கேன்? கடவுளுடைய வார்த்தையை நம்புறதுக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியலன்னா கடின உள்ளம் கொண்டவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள் மட்டும் இல்ல, பாவத்துல இருக்கவங்க மட்டும் இல்ல, மன்னிக்காதவங்க மட்டும் இல்ல, ஆண்டவரின் வார்த்தையை நான் நம்பல, அந்த வார்த்தை சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா நான் கடின உள்ளம் கொண்டவளாக இருக்கிறேன். எதற்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கோம் தெரியுமா? உலக காரியங்கள் அனைத்துக்கும் நம்ம சென்சிட்டிவா இருக்கோம். உலகத்துல நடக்க பல காரியங்களுக்கும் நம்ம சென்சிட்டிவா இருக்கோம். எல்லாம் எனக்கு உலகத்துல சொல்றது எல்லாமே ஆண்டவருக்கு எதிரானதாக இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரானதாக இருக்கிறது, பைபிளுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஆனா நம்ம அதை நம்புகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதுக்கு தயங்குகிறோம். இதுதான் கடின உள்ளம். இதுதான் நம்ம இருக்கிற கடின உள்ளம். அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கடின உள்ளம் இருக்கிறது. எல்லாருமே எல்லா வார்த்தைகளையும் நம்புறோமா? எல்லாருக்குமே அப்ப என்ன இருக்கு? கடினப்பட்டு இருக்கிறோம். அப்ப கடினப்பட்டு இருக்கிறேன்னா நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்வது? நான் கடினப்பட்டிருக்கேன்னா நான் எப்படி என்னை மென்மையாக்கி கொள்றது? நம்ம உலக காரியங்கள் எல்லாமே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஈடுபடுறோம். அது எல்லாமே நம்மளை வந்து கடவுள்கிட்ட இருந்து தனித்து கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. கடவுள்கிட்ட இருந்து நம்ம விலக்கி கொண்டு போகுதுன்னே நமக்கு தெரியல. ஒரு உதாரணம், தவளை இருக்கு தெரியுமா? தவளை, ஃப்ராக். இந்த தவளையை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு, கொதிக்கிற தண்ணியில அந்த தவளையை தூக்கி போட்டீங்கன்னா தவளை என்ன பண்ணும்? செத்து போயிருமா? குதிச்சிடும் வெளியே. கொதிக்கிறதா பாருங்க, அவங்க கரெக்டா சொல்றாங்க. கொதிக்கிற தண்ணி இருக்கு, நீங்க தவளையை தூக்கி போட்டாங்கன்னா தவளை டக்குன்னு வெளியே குதிச்சிரும். தவளையால குதிக்க முடியல, குதிக்க முடியல. குதிக்குமா குதிக்காதா? தவளை குதிக்கும். நீங்க கொதிக்கிற தண்ணியில போட்ட உடனே, தண்ணி சுட்ட உடனே என்ன பண்ணா தூக்கி வெளியே ஓடியாந்துரும். அதுவே நல்ல ஜில்லுன்ற தண்ணி, சாதாரண தண்ணியில அந்த தவளையை போட்டு அடுப்புல விறக வச்சு நீங்க எரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தவளை அந்த தண்ணிக்குள்ளேயே சுத்தி 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 தான் வருமே, குதிச்சு வெளியே வராது, செத்து போயிடும். தண்ணி சூடாகி 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 கொதிக்க போய் செத்து போயிடும். ஏன் ஏன் போட்ட உடனே குதிச்சிச்சு? ஏன் அதுக்கப்புறம் அது பச்சை தண்ணியில போட்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சூடாகும் போது அதை வந்து தெரியல, செத்து போயிடுத? ஏன் ஏன் அதுக்கே தெரியல.
தண்ணி வந்து கொதிக்குது, சூடாகுது. இந்த சூடாகிற தண்ணி கொதிக்கும், கொதிச்சு நம்ம செத்து போயிடுறோம், அதுக்கு தெரியல. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். நம்ம எதுல இருக்கிறோம்? ஃபேஸ்புக், சினிமா, மேகசின்ஸ், டிவி எல்லாம் நம்ம எதுக்கு கொண்டு போகுது? அந்த கவலையை போல தண்ணிக்குள்ள போட்டிருக்கு, அது கொதிச்சிட்டு இருக்கு, நமக்கு தெரியல, செத்துட்டு இருக்கோம் உள்ள. இப்போ இன்னைக்கு பாருங்க, யார் கையில செல்போன்ல யார் கார் ஓட்டுறோம்னு வச்சிருக்கான், டிரைவர் வச்சிருக்கான், என்ஜின்ல சிக்னல் போடுறோம்னு வச்சிருக்கான், எல்லாரும் வச்சிருக்காங்க. என்ன அது? எல்லாம் அதுக்குள்ளாக இருக்காங்க, மது மயக்கத்துல இருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தின் மயக்கத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம மறித்து போகிறோம், தெரியாம இருக்கிறோம். நம்ம என்ன, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சூடாகி 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 அது செத்து போறது போல இந்த உலகத்தின் பல காரியங்கள்ல நம்ம இருக்கிறோன்றத தெரியாம இருக்கிறோம். அப்ப நான் என்னை உங்களை எப்படி மாற்றிக்கொள்வது? எப்படி மாற்றிக்கொள்வது? இன்னைக்கு இதுதான் நமக்கு ஒரு கால். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுறது இதுதான், நமக்கு உணர்த்துதல் கொடுக்கிற இதுதான், நம்ம அவரை அறிந்து கொள்ள சொல்ற இதுதான். நான் உணராமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. அந்த உணராமலும் அறிந்து கொள்ளாமலும் தான் நான் மழுங்கி போயிருவேன். அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது சூடாயிட்டே இருக்கு, அந்த ஃப்ராகுக்கு தெரியலையே, அது தெரியலையே, அது கொதிக்க போகுது, நம்ம சாக போறோம் தெரியலையே, செத்து போகுது இல்லையா? அதே போல நமக்கு வந்து தெரியவில்லை நம்ம என்ன செய்து கொண்டு. அப்போ நானும் நீங்களும் இன்னைக்கு என்ன பண்ண, ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துதல் தர்றார்? இன்னைக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு ஆண்டவர் என்ன பேசுறது? விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உணராமல் இருக்காதீங்க, மழுங்கி போய் இருக்காதீங்க, அறிந்து கொள்ளாமல் இருக்க. கண்ணிருந்தும் காணாமல். நம்ம கண்ணிருந்து என்ன பார்க்கிறோம் தெரியுமா? உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதான் பார்க்கிறோம். ஆனா நம்ம மறந்து போயிட்டோம், நமக்குள்ள ஆவியான நம்மளோட இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. நம்ம உலகத்தை சுற்றி, இந்த உலகத்தை சுற்றி வெளியே வந்து ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறோம். அப்ப நான் பார்க்க வேண்டிய ஆவிக்குரிய கண்களால் நான் பலவற்றையும் பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கோம். நம்ம எல்லாரோடைய போல இந்த உலகத்தின் மக்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை மாற்ற வேண்டும், அதை தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும், இந்த நிமிஷம் தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்தியஸ் நமக்காக எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? நம்மளை மீட்டுக் கொள்ள வந்திருக்காரு. நமக்காக அவர் மரித்து, அவர் கிருபை கொடுத்திருக்கார், இரக்கத்தை கொடுத்திருக்கார். நம்மை பரலோகத்துக்கு, விண்ணக வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லாவற்றையும் செய்திருக்கார் அந்த ஆண்டவர். இன்றைக்கு நம்ம மரித்து போயிடக்கூடாது, இவர்களோடு சேர்ந்து மரித்து போயிடக்கூடாது, இவர்களோடு சேர்ந்து மழுங்கி போயிடக்கூடாது, இவர்களோடு சேர்ந்து நம்மளும் வந்து என்ன வார்த்தைக்கு மழுங்கினவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நான் எப்படி மாற்றிக்கொள்வது? நமக்கு இருக்கிற பெரிய உதாரணம் யார் தெரியுமா? ஆபிரகாம். 4:17 எடுங்களேன் சிஸ்டர், ரோமர் 4:17. ஆபிரகாம் நமக்கு என்ன, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் வந்து அவர்கிட்ட என்ன பேசினார் ஆபிரகாமுக்கு? ஆபிரகாமோட நிலைமை, அவர் 100 வயதினர் ஆகும்போதுதான் அவருக்கு வந்து ஈசாக்கு பிறக்கிறார். 100 வயது ஆகும்போது ஈசாக்கு பிறக்கிறார். எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். அவர் என்ன சொன்னாரு? எண்ணற்ற மக்களினங்களுக்கு உன்னை தந்தையாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பிள்ளை இருந்துச்சா? பிள்ளை இல்ல. ஆனா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர் நம்பினார். He considered not his body. அவருடைய உடலை குறித்து அவர் கன்சிடர் பண்ணலையா, அதை குறித்து அவர் வந்து கவலை கொள்ளலையா, அதை குறித்து அவர் வந்து பொருட்படுத்தல. ஆனா அவர் எதை பொருட்படுத்தினார்? கடவுளுடைய வார்த்தையை கன்சிடர் பண்ணார். கன்சிடர்னா பொருட்படுத்துதல். பொருட்படுத்துதல் எதுக்கு இருந்துச்சு? கடவுளுடைய வார்த்தைக்கு, தன்னை குறித்தல்ல. அப்ப பொருட்படுத்தினது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் நம்பினார். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, கடவுளுடைய வார்த்தையை நம்பினால் நீங்க அவரை அறிந்து கொள்கிறீர்கள்னு சொன்னேன். வார்த்தையை நம்பும் போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்பினார். அதனால அவர் என்னானாரு? மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். 100 வயசுல அவருக்கு பிள்ளை. இன்னைக்கு யாரும் 100 வயசுல பிள்ளை பெற்றுக்கிறானா? யாரும் பெற்றுக்க மாட்டாங்க. யாராவது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் 100 ரொம்ப வருஷமா பிள்ளை இல்ல, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 வயசு ஆப்போது உனக்கு பிள்ளை தரேன்னா என்ன பண்ணாங்க? முதல்ல டாக்டர் போய் இதெல்லாம் சாதகமா, இதெல்லாம் நடக்குமா? 100 வயசுல நடக்குமா? நடக்காது. ஆனா அவருக்கு 100 வயசுல ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு பிறந்து அந்த வார்த்தையை அவர் நம்பினார். அதுல ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதுல பாத்தீங்கன்னாக்கா 4:20 வாசிங்க சிஸ்டர். 19 இத ரோமர்ல 4:20 வாசிங்களேன். 19, 20, 21. தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல்
சொல்லுங்க. ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. அவருடைய நம்பிக்கையில் என்ன இருந்தாரு? அதுதான், அதாவது தடுமாற்றமே இல்லை. ஆபிரகாமுக்கு நம்பிக்கையில் தடுமாற்றமே இல்லை. அவர் உறுதி தளராதவராக இருந்தனால்தான் அவர் அந்த ரிசல்ட் அவர் பார்த்தார் இல்லையா? ஆனா நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? நடக்கக்கூடியதாக இல்ல, சாத்தியமே இல்ல. சாத்தியமற்றதுல சாத்தியமாயிற்று. ஏன்? நம்பிக்கையின் வாயிலாக. அப்போ இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நான் எடுத்து அதற்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்கும் பொழுதும், அந்த வார்த்தையில இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது, வார்த்தை எனக்கு உண்மையை சொல்லுகிறதுன்னு அறிந்து கொள்ளும் போதும், அப்போதான் நான் என்ன என்னுடைய மனது கடினப்படாம நான் என்ன பண்றேன்? அதை சாஃபன் பண்றேன். அது கடினப்படாமல் வார்த்தையை நம்புகிறேன். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. எனக்கு பார்க்குற வரைக்கும் யாருக்குமே ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த செய்தி. கடவுள் வார்த்தை நம்புறதுன்ற ஒரு சாதாரண விஷயம். இதை போய் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, இதுல இருக்கிற இந்த உண்மை, இந்த சத்தியம், இதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. இந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் எடுக்கிற அது எப்படிப்பட்ட வசனமாக இருந்தாலும், அந்த வசனம் எனக்கு, இந்த வசனம் என்கிட்ட தான் சொல்லுது, இந்த வசனம் எனக்கு நடந்தே தீரும். ஏன்னா வாக்கு மாறாத தேவன் அவர். அவர் பொய்யர் அல்ல, அவர் பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நிறைவேறுகிறது. அப்போ அந்த வார்த்தை, இந்த நான் படிக்கிற வார்த்தை ஆபிரகாமுக்கு நடந்தது நமக்கு ஒரு முன்மாதிரி, நமக்கு ஒரு உதாரணம். 100 வயசுல பிள்ளை பிறந்ததுன்னு நடக்க முடியாத ஒரு காரியம். இயலுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். அப்போ நான் நம்பிக்கை தான் என்கிட்ட கேட்கிற நம்பிக்கையை கேட்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு நான் என்ன பண்ணும்? வார்த்தையை புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டுக்க நான் நம்பணும். நீங்க எபிரேயர்ல 4:1-2 வாசிங்களா சிஸ்டர்? எபிரேயர் 4:1 2வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கானான் தேசம் இருக்கிறதுன்னு சொன்னாரு. அந்த கானான் தேசம் இருக்குன்னு சொன்ன விஷயத்த அவங்க தங்களுடைய விசுவாசத்தை கலந்து அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். 4:2. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. நான் இப்போ இந்த இடத்துல நின்று கேட்கிறேன், நீங்க கேட்கிற செய்தி உங்களுக்கு பயன் அளிக்கிறதா? Praise God. Thank you Jesus. Hallelujah. அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏன் பயனளிக்கவில்லை தெரியுமா? ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. நீங்க நம்பிக்கையோடு கேட்கிறீர்களா? Praise God. ஏன்னா நான் இங்க சும்மா வரல. நான் இங்க வரும்போது நான் என்ன விசுவசிக்கிறேன் அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் சொல்ல போகிற உண்மை இங்க ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் பதிய வேண்டும். ஆண்டவர் இந்த உண்மையை உங்க ஒவ்வொருத்தரையும் பேசுறாரு. இன்னைக்கு நீங்க கேட்கிற நான் விதைக்கிறேன். இந்த விதைகள் உங்களுடைய இதயத்தில் விழுந்து, அந்த இதயம்ன்றது என்ன? ஒரு நல்ல சாயில், நல்ல மண் இதயம். அதுல விழுந்து அது உங்களுக்கு விளைச்சலை கொண்டு வர வேண்டும். நான் விதைக்கிற விதை பாதையோரமோ பாறை மீதோ முச்செடிக்குள்ள விழக்கூடாது. இந்த விதை நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த விதை என்ன விதை? ஆண்டவர் வார்த்தையில உயிர் இருக்கு. அதை விசுவசிக்கணும், அதை தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நான் கடினப்பட்டு போயிடக்கூடாது. வார்த்தையை நம்பாட்டி நான் கடினப்பட்டு போய்கிறேன். நான் கடினப்பட்டு போயிடக்கூடாது. என் இதயம் அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். என்னுடைய இதயம் உலக காரியங்களை குறித்து கடினப்பட்டு இருக்க வேண்டும். ஏன் இந்த யூத மக்கள் இவங்க கானான் தேசம் போகலன்னா, இவருடைய சந்ததியினர் தான் போனாங்க. ஏன் இவங்க போகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் அதை விசுவாசம் கலந்து விசுவாசம் கலக்கணும். சோறு சாப்பிடுறோம், சோறுல குழம்ப கலந்து சாப்பிடுறோம். காஃபி குடிக்கிறோம், அதுல சர்க்கரையை கலந்து குடிக்கிறோம். அது கலந்தாதான் அந்த காஃபி டேஸ்டா இருக்கும். குழம்பு ஊத்துனாதான் அந்த சாதம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். மசாலா போட்டாதான் அந்த என்ன சாப்பிடுறீங்களோ அது நல்லா இருக்கும். நம்ம எதையுமே மசாலா போடாம, குழம்பு ஊத்தாம, சர்க்கரை போடாம சாப்பிடல, கலக்குறோம். அது போல நீங்க நம்ம கேட்கிற செய்தியை விசுவாசம் கலந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது எப்படி உணவு சுவையாக இருக்குதோ அது போல ஆண்டவர் நமக்கு சுவையானவராக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்க வார்த்தை எல்லாமே சத்தியமானது. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ன்றதை விரும்புறாரு. ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதை நான் எப்படி செய்யறது?
இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு சிம்டம்ஸ் சொன்னேன், 5 காரியங்கள் சொன்னேன். கண்கள் இருந்தும் காணாமல் ஆவிக்குரிய கண்களால் நம்ம பார்க்கணும், காதுல கேட்கணும். உலகத்தின் சப்தங்கள் அதிகமா இருக்கு. நான் எப்படி ஆண்டவருடைய சப்தத்தை கேட்க போறேன்? அந்த நாள்ல ஆண்டவர் வந்து நேரடியாக பேசினார். ஆனா இன்றைய நாள்ல ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் நம்மளுடைய. ஆமென், பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் வந்து எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு வருடமும் பேசுகிறார். எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா நம்ம ஒவ்வொருத்தருக்கையும் பேசிட்டு இருக்கார். அந்த குரல் எப்படி இருக்குன்னா, எழுதப்பட்ட வார்த்தை நான் வாசிக்கும் பொழுது நான் குரல் கொடுக்கிறேன், கடவுள் என்கிட்ட பேசுறதை நான் கேட்கிறேன், என் குரல்ல அவர் பேசுறதை நான் கேட்கிறேன். அப்போ விவிலியத்தை எடுத்து நான் படிக்க 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 எப்படி வந்து மெழுகுதிரி செய்யறதை பார்த்திருக்கீங்களா? மெழுகு எப்படி செய்வாங்க தெரியுமா? ஒரு நூலை எடுத்து அந்த மெழுகு இருக்குமா, வேக்ஸ் இருக்குமா, அதை வந்து சூடாக்கி உள்ள முக்கிட்டு எடுத்துருவாங்க, உள்ள முக்கி எடுப்பாங்க, உள்ள முக்கி. அப்போ ஒவ்வொரு லேயர் 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 லேயரா வந்து தான் அந்த மெழுகு வந்து ஃபார்ம் ஆகுமா. இதே போலதான் நம்ம என்ன பண்ண, ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து படிக்கும்போது இந்த வார்த்தை ஏதோ ஒரு கதை புத்தகமோ ஏதோ மேகசினோ ஏதோ ஒன்றோ இல்ல, உயிருள்ள வார்த்தை என்கிட்ட பேசிட்டு இருக்குது. உயிருள்ள வார்த்தை என்னை குறித்து பேசுகிறார், என்கிட்ட பேசுறாரு, எனக்குரிய காரியங்கள் சொல்றாரு, என் மீது கரிசனமா இருக்கிற ஆண்டவர் என்னை குறித்து பேசுகிறார், என்னுடைய திட்டங்களை குறித்து பேசுறார், எனக்கு வைத்திருக்க அற்புதங்களை பத்தி பேசுறார், அவர் செய்கின்ற அற்புத காரியங்களை பத்தி பேசுறது தெரியாது. நான் படிக்கணும், எந்த பாதையில் நான் போகணும், இடதோ வலதோ போகாம நான் நேர் பாதையில போகணுன்றதை கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னோடய இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன்ற உறுதிமொழியை கொடுக்கிறார். உன் நோயெல்லாம் நான் சுமந்துக்கிட்டேன்னு சொல்றாரு, உனக்கு நான் விடுதலை கொடுத்திருக்கேன்றாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்றாரு, நீ எந்த நிலைமையில தான் நான் உன்னை நேசிக்கிறேன்றாரு. இது எல்லாமே நான் எப்படி தெரிந்து கொள்வது? விவிலியத்தை எடுத்து நான் படிக்கும்போது தான் தெரிந்து கொள்ளும். அப்ப நான் படிக்க 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 அதை நான் உணர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ள எனக்கு என்ன நேருது அப்படின்னா, அந்த கேண்டில் எப்படி அந்த ஒரு சின்ன நூல்ல அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, வேக்ஸ் அப்படியே லேயர் லேயரா ஃபார்ம் ஆகுதோ, அது போல நம்மளுடைய இதயத்துல ஆண்டோடைய வார்த்தை அப்படியே நிரம்புது. அப்ப நம்ம உள்ளம் கடினப்பட்டு போகாது, நம்ம உணர்ந்து கொள்ளும், நமக்கு ஆண்டவரோட நமக்கு உறவு இருக்கும். அந்த உறவு நம்ம வந்து என்ன பலப்படும். அந்த உறவு என்ன சொல்றது, அவரை நம்ம தெரிந்து கொள்கிறோம். என்ன நேர்ந்தாலும் அவர் என்னோட இருக்கிறார் நம்ம தெரிந்து கொள்கிறோம். என்ன நேர்ந்தாலும் அவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துடுறான்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரு காரியம் நினைச்சுக்கோங்க, நம்ம எதை தினம் தினம் பார்க்கிறோமோ, எதை தினம் தினம் கேட்கிறோமோ, அது நமக்குள்ளாக அந்த ரெசிடியூ, அந்த அசடை விட்டுட்டு போயிடும். நம்ம நினைச்சுக்குவோம் இது சாதாரணம் தானே, இதுல என்ன இருக்கு, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம செய்யறோம். ஆனா அது அதோட ரெசிடியூவை விட்டுரும். நம் கண்களையும் காதுகளையும் உள்ளத்தையும் வாயையும் எல்லாத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும். இது வழியாக தான் நமக்கு தீயோன் கொடுக்குற அனைத்தும் உள்ள வந்துட்டு இருக்கு. அவன் என்டர்டெயின்மெண்ட்ற பேர்ல உங்களோட நேரத்தை திருடிக்கிட்டு இருக்கான். Praise God. Thank you Jesus. அந்த நேரம் திருடப்பட நம்ம என்ன பண்றோம்? உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை சிறுமைப்படுத்துகிறோம். 24 மணி நேரத்துல எவ்வளவு பேர் ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், இல்ல பெஞ்சி போன ஒரு 2 மணி நேரம், மீதி 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் என்ன ஆச்சு? அவரோட உறவாடி கொண்டிருக்கோமா? அவரோட உறவாடி கொண்டிருக்கணும். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், he is with us always. அவர் சொன்ன வார்த்தைப்படி அவர் நம்மளை கைவிட்டு போறதே இல்லை, நம்ம கூட இருக்கிறார். அப்படின்னா நான் அவரோட பேசிட்டு இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் பேசிக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நான் முன்னிறுத்தி வாழணும். அந்த வாழ்க்கை தான் என் உள்ளம் கடினப்பட்டு போகாதபடிக்கு. கண்ணிருந்தும் பார்க்கலையா, காதிருந்தும் கேட்கலையா, இப்ப நான் அவருடைய குரல் கேட்கிறேன். காதிருந்தும் கேட்கலையானா மற்ற காரியங்களை கேட்காம ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறான்ற கேட்கிறேன். வார்த்தையை படிக்கும் பொழுது Praise God. உணராமல், அவங்க எப்படி உணராமல் போனாங்க? அவங்க போக்கஸ் எங்க இருந்துச்சு? மற்ற காரியங்கள் இருந்தது. இதே இன்சிடென்ட், கடல்ல போற இன்சிடென்ட் வந்து மத்தேயுல வரும். மத்தேயுல பாத்தீங்கன்னா பேதுரு சொல்லாரு, நானும் வரேன், என்னையும் கூடுங்க, உடனே வா அப்படிம்பாரு. வா சொன்ன மாத்திரத்துல அந்த கடல் மீது பேதுருவால நடக்க முடியுது. கொந்தளித்துட்டு இருக்க கடல் மீது நடக்க முடியுது. நடந்து கொண்டு இருக்க பேதுரு என்ன ஆறாரு? அவரோட போக்கஸை மாத்துவாரு, தண்ணிக்குள்ள விழுவாரு. தண்ணிக்குள்ள விழுந்தாலுமே உடனே இயேசு கிறிஸ்து அவரை வந்து கைப்பிடிச்சு தூக்குறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக எப்பொழுதும் இருக்கார். நம்ம உள்ளம் கடினப்பட்டு போகாதவாறு இருக்கணும். Praise God. Oh, praise God, praise God. Thank you Jesus. Thank you Jesus. அப்போ அந்த உள்ளம் கடினப்பட்டு போகாத அளவுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்? நம்மளே காத்து கொள்ளணும். அந்த ரோமர் 4:19-20 வாசிங்களா சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். ரோமர்ல 4:19
19, 20. நமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் நமது உடலும் சாராவுடைய கடுப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. அந்த வாசனம் பாருங்களேன், கடவுளுடைய வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. ஐயம்னா என்ன? ஐயம்னா என்ன? ஒரு அச்சம், ஒரு பயம், சந்தேகம். சந்தேகம் தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அவர் கடவுளுடைய வார்த்தையை பற்றி அச்சப்படவே இல்லை, அவருக்கு பயம் வரவே இல்லை, அந்த சந்தேகம் வரவே இல்லை. நமக்கு எத்தனை பேருக்கு சந்தேகம் வருது? வசனம் படிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோம், நமக்கு சந்தேகம்ன்றது வருதா? இந்த சந்தேகம் ஏன் வருது? நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சந்தேகம் ஏன் வருது? சந்தேகம் வர்றதுக்கான காரணம் அந்த வார்த்தையை நம்ம நம்பல. பாருங்க, 3 விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னா தெரியல, 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபேக்ட்னு சொல்லுவோம். சொல்லி கொடுத்துருக்கேனா? போனதான் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன இருக்கு சொல்லுங்க. 3 விஷயம் என்னென்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க. இல்ல என்னென்ன இருக்கு இருங்க பிரதர், நீங்க சொல்லுங்க சிஸ்டர். என்ன? சரி சரி, நான் யாருக்குமே அதே சொல்லி கொடுத்தாங்கன்னு இருக்கு, ஆனா என்ன சொன்னேன்ற ஞாபகம் உங்களுக்கு இல்லையா? சரி, 3 விஷயம் இருக்கு. இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஃபேக்ட். ஃபேக்ட்னா என்னன்னா நிகழ்பவை. டாக்டர் சொல்றாரு இந்த நோய் இருக்கு, அது இருக்கு இல்லையா, அது ஃபேக்ட். ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா உண்மை, ட்ரூத். அது எங்க இருக்கு? ட்ரூத் எங்க இருக்கு? எக்ஸாக்ட்லி. ட்ரூத் எதுனா ஆண்டவருடைய வார்த்தை. அது மட்டும்தான். இந்த உலகத்திலேயே உண்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான். அதற்கு மாறாக எதுவுமே இல்லை. கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் ட்ரூத். மற்றதெல்லாம் பொய்மை தான். ட்ரூத்ன்றது கடவுளுடைய வார்த்தை. அப்புறம் என்ன இருக்கு? ட்ரூத்துக்கு ஆப்போசிட் என்ன? பொய், லைஸ், பொய். அப்போ இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரூத், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரூத், உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? ரெண்டாவது வந்து ஃபேக்ட் இருக்கு, ஃபேக்ட். மூணாவது என்ன இருக்கு? பொய், லைஸ். இப்போ ட்ரூத் வந்து என்ன சொல்லுதுன்னா அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மாற்ற முடியாது. உங்களுக்கு வலி இருக்கிறதுனாலையும் நோய் இருக்கிறதுனாலையும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் குணமாக்கிட்டாரு, அதுதான் உண்மை. அது புரியலான்றதான் நான் சொல்றேன். மனசு ஹார்ட்னஸ் ஆஃப் மைண்ட், அதை கடினப்பட்டிருக்கு, புரியல. இப்ப ஈஸியா புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. ட்ரூத் வந்து அவர் காயங்களால் குணப்படுத்தியிருக்காருன்றதான் உண்மை. ஒருத்தருக்கு நோய் இருக்கலாம், ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கலாம், ஒருத்தருக்கு எதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஆனா அவர் குணப்படுத்தினதான் உண்மை. இதை என்னால நம்ப முடியலன்னு சொன்னா நம்ம அந்த வார்த்தைக்கு கடினப்பட்டிருக்கோம். நமக்கு அந்த உண்மை புரியல, நம்மளால அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சீடர்கள் 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை பார்த்தவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சொன்னீங்கல்ல, புரியல, அறிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல. ஏன் அது புரியல? அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது என்னன்னு தெரியல. அப்போ அந்த உண்மையை நான் இப்ப எப்படி அறிந்து கொள்வது? இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, எதனால அந்த நோய் வந்தது, நோய்கள் ஏன் வருது? பாவத்தினால் நோய் வந்தது. பாவம் செய்ததுனா, ஆதாம் பாவம் செய்ததுனா நோயெல்லாம் உள்ள வந்துச்சு. அப்ப அந்த நோயெல்லாம் எப்போ அவர் நம்மள பாவத்தை அவர் மன்னித்தாரோ அந்த பாவத்தோட ரிசல்ட்டா வந்த நோய், சாபம் எல்லாத்தையுமே அவர் எடுத்து தீர்த்துட்டாரு. அப்போ அவர் சிலுவையில காயப்பட்ட போது நம்ம பாவத்துக்காக மட்டும் அவர் காயப்படல, நம்மளுடைய நோய்களுக்காகவும் அவர் காயப்பட்டாரு. சொல்ற நோய், சொல்லாத நோய், பேர் தெரிஞ்ச நோய், பேர் தெரியாத நோய் எல்லாமே அவருடைய உடல்ல இருந்துச்சு, அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். நான் சொல்றேன், அந்த சத்தியத்தை எப்படி பெற்றுக்கொள்ளன்னு சொல்றேன். அதுதான் சத்தியம், தெரியுதுங்களா? அப்போ அதை நம்மளால மாற்றவே முடியாது. இதுதான் உண்மையாக இருக்கு. அடுத்ததான் என்ன பாக்குறோம்? பிரைஸ் காட். என்ன பாக்குறோம்? அடுத்தது ஃபேக்ட். ஃபேக்ட் என்னன்னா டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாரோ, இல்ல என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கோ, எது நடந்து கொண்டு இருக்கோ, இதோ இதுதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபேக்ட். என்னத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்கோமோ, எதை புரிஞ்சிட்டு இருக்கோமோ அதுதான் ஃபேக்ட். பொய்ன்றது இருக்கு ஒண்ணு. இந்த பொய் என்ன நம்ம சொல்றது? இது மாறவே மாறாது. எது மாறாதான்? ஃபேக்ட். நம்ம ஃபேக்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இது மாறவே மாறாது. அந்த உண்மையில கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அது உனக்கு நடக்கவே நடக்காது.
இந்த பொய் என்ன சொல்லிட்டு இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது உனக்கு நடக்காது. நீ ஃபேக்டா என்ன பாக்குறியோ அது அப்படியே தான் இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பொய். இதான் 3. ட்ரூத், ஃபேக்ட், பொய், லைஸ். இந்த 3 சரியா? இந்த 3 அதோட வேலை செய்யுது. இப்போ நான் சொன்னேன், நம்ம வந்து அந்த ட்ரூத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது, செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்றல, அதை என் வாழ்க்கைக்கு நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம 3ஆக இருக்கோம். எப்படி இருக்கோம்? ஆவி, ஆன்மா, உடல். எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம ஆவி, ஆன்மா, உடல். அப்ப ஆவியில நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுகமளிக்கப்பட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து குணமளித்து விட்டாங்க. நம்ம ஆவியில முழுமையாக 100% நம்ம அந்த சுகத்தை பெற்று விட்டோம். நம்மலாம் ஆவி, நம்ம ஆவியில சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆன்மா தான் அந்த ஆவியில நடந்ததை நம்பணும். இந்த ஆன்மா தான் ஆவியில என்ன நிகழ்ந்திருக்குன்றதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தை எனக்கு ஆவியில நடந்திருக்கு, இதை என் ஆன்மா புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், அதோட ஒத்து போகணும். ஆன்மால என்ன இருக்கு? என் மனசு இருக்கு. என் மனசு என்ன பண்ணணும்? ஆவியில நடந்திருக்குன்றத நம்பணும். என் ஆன்மால தான் அறிவு இருக்கு, என் ஆன்மால தான் இன்டெலெக்ட் இருக்கு. என் ஆன்மா அதை புரிஞ்சுக்கணும், புரிதல் இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஆவியில நான் சுகப்படுத்தப்பட்டுட்டேன், எனக்கு ஆவியில ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு அப்படின்றத என் ஆன்மா, அந்த மனது நம்பணும். அது நம்புறதுக்கு என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து இந்த ஆன்மால நம்ம நிரப்புறோம். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பேச பேச, படிக்க படிக்க, புரிந்து கொள்ள நம்ம ஆன்மால ஆண்டவருடைய வார்த்தையால நிரப்புறோம். இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆவியில நடந்திருக்கிறத நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கு, உறுதிப்படுத்திட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அந்த உறுதிப்படுத்தல் நடந்திருக்கிறதுனால, அது நிகழ்ந்துட்டதுனால நம்ம இந்த மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம உடல்ல பார்க்கலாம். ஆவியில கொடுக்கப்பட்டதா என் ஆன்மா மனது நம்பும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதோட ரிசல்ட்டை நான் என் உடம்புல பார்க்கலாம். உண்மை, சத்தியம் நிகழ்ந்திருக்கிறது என் ஆவியில, ஃபேக்ட் மாறும். எழுதி வச்சுக்கோங்க. பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ். ஃபேக்ட் மாறும். ஃபேக்ட் நிரந்தரம் கிடையாது, ஃபேக்ட் மாறும். அந்த ஃபேக்ட் மாறணும்னா ஆவியில எனக்கு கொடுக்கப்பட்டதை என் மனது நம்பணும். எப்ப என் மனது நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுதோ, எப்ப என் மனது நம்பி கடவுளுடைய வார்த்தை, அந்த ப்ராமிஸ எனக்கு கொடுக்கப்பட்டதை நம்பி அது பேசுகிறதோ, எப்போ அந்த வார்த்தையை அது பேசுகிறதோ, அப்பொழுது என் உடல்ல அந்த மாற்றத்தை பார்க்கலாம். இது உடல் சுகத்துக்கு மட்டுமல்ல, என் குறித்த பல காரியங்களுக்கு. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், எனக்கு மன காயங்கள் இருக்கலாம், எனக்கு யாரோட விரோதம் இருக்கலாம். ஆனா நான் இதை தெரிந்து கொள்ளணும், சமாதானம், ஆண்டவர் சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய சந்தோஷம், ஜாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவருக்குரிய அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கும் போது, அதை என் மனதை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கார், அது எனக்குள்ளாக இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் பிறரை மன்னிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கு நான் தெரிந்து கொள்ளும் போது அந்த அன்பை நான் பிறருக்கு கொடுக்கிறேன். பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. நீங்க அன்பை செலுத்த ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள் மாறத பாப்பீங்க. உங்க அன்புனால உங்களுக்கு விட்டு கொடுத்தல் வரும், உங்க அன்புனால உங்களுக்கு சகிப்புத்தன்மை வரும், உங்க அன்புனால உங்களை மறந்து அவர்களுக்கு நீங்க சேவை செய்வீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சேவை செய்வதற்கு, அவர் சேவை செய்யறதுனால தான் நம்மளையும் சேவை செய்ய எதிர்பார்க்கிறார். அவன் நமக்கு சேவை செய்ய வந்தா நாம் பிறருக்கு சேவை செய்யணும். என்ன கட்டளை கொடுத்தார்? நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொன்னாரு. அதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அவர் நமக்கு நேசிப்பை மட்டும்தான் தந்தாரு. யாராவது சொல்லலாம், இயேசு கிறிஸ்து என்ன தண்டிச்சிட்டாரு, இந்த நோய் அவர் கொடுத்துட்டாரு, இந்த கஷ்டத்தை என்ன கொடுத்தாரு. கிடையவே கிடையாது, அது அவரிடமிருந்து வருவதே இல்லை. இதுதான் சாத்தான் சொல்கிற பொய். கடவுள் உனக்கு இந்த நோயை கொடுத்துட்டாரு, கடவுள் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கடவுள் உனக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட சொல்றாரு, கடவுள் உனக்கு எதிராளிகளை, தீயோர்களை கொடுத்துட்டாரு, விரோதிகளை கொடுத்துட்டாரு, இவங்க உனக்கு எல்லாரும் பிரச்சனை கொடுக்கும்போது மனிதர்கள் கொடுத்துறாரு. கிடையவே கிடையாது.
இது கடவுளிடம் வந்து வரல. எனக்கு விரோதிகள் வந்தாங்கன்னா நான் மன்னிக்காதனால எனக்கு விரோதிகள் வந்தாங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்காதனால எனக்கு விரோதிகள் வந்தாங்க. புரியுதா? அப்ப நம்ம செய்யற காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஏசு கிறிஸ்து தான் எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு சொல்றது தவறானதாகும். எப்போ எனக்குள்ள, அதாவது ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தான் என்னுடைய கடவுள், அவர் தான் என்னுடைய மீட்பர் அப்படின்னு நான் விசுவசிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளாக தூய ஆவியானவர் வந்து குடிக்கொள்கிறார். நம்முடைய ஆவியில இன்னைக்கு தூய ஆவியானவர் குடிக்கொள்கிறார். ஆமென். Praise God. Thank you Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கார். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்க கடவுள் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அனைத்தும் நமக்குள்ளாக இருக்கிறது. நமக்குள்ளாக எல்லாமே இருக்கிறது. அதை நம்ம எப்படி வெளிக்கொணர்வது அப்படின்றது வார்த்தையை படிச்சா மட்டும்தான் தெரியும். கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு அதை தெளிவுபடுத்தும். Praise God. Thank you Jesus. Hallelujah. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அதை தெளிவுபடுத்தணும்னா வார்த்தையை எடுத்து படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நாள் நான் படிக்க ஆரம்பிச்சேனாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்க என்னுடைய மனதானது என்ன ஆகுனா, நான் எதை படிக்கிறனோ, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எதை கேட்கிறனோ, எதை நான் பயிற்று எங்க உறவுல இருக்கணும், அப்பதான் எனக்குள்ளாக என்ன ஆகும், அந்த மென்மை தன்மை, கடவுளுடைய வார்த்தையை நம்புவேன், மற்ற காரியங்களை நம்பாம போவேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மற்ற காரியங்களை நம்புவோம், கடவுள் வார்த்தையை நம்ப மாட்டோம். ஆனா இதை நான் மாற்றணும். யாருக்கெல்லாம் ஆசை, நான் எல்லாத்தையும் நம்புறேன் ஆனா கடவுள் வார்த்தையை நம்புறேன், எனக்கு தயக்கமா இருக்க, நம்ப முடியல, நம்பினால எனக்கு சந்தேகம் வந்துருது அப்படின்னு சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு கடவுள் வார்த்தையை நம்பணும் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. Praise God. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான், ஒரே ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? அவருடைய வார்த்தையை நான் அதிகமாக எனக்குள்ளாக நிரப்பணும், அவர் வார்த்தையை நான் கேட்கணும், அவர் வார்த்தையை நான் படிக்கணும், பேசணும். படிக்கிற மட்டும் நான் பேசணும். அது என்னோட மனப்பாடமா இருக்கக்கூடாது, என்னுடைய பிரெயின் நாலேஜா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை எனக்குள்ள எப்படி மரியன்னை வார்த்தையை கேட்ட பொழுது உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அந்த வார்த்தையை கேப்ரியல் தூதர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை பெற்று அந்த வார்த்தை மன உருவாச்சு. அந்த வார்த்தை தான், அங்க வேற எதுவுமே இல்ல. எப்படி நம்மளை போல இல்ல அவங்க பிள்ளை பெற்றுக்கிட்டது, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த குழந்தை எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அந்த வார்த்தையை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க. ஓஹோ, எனக்குள்ளாக எனக்கு வந்து ஒரு மகன் பிறப்பாரா, அவருக்கு நான் இயேசுன்னு பேர் வைப்பேன். அந்த வார்த்தையை எடுத்து அவங்க தியானிச்சாங்க, மெடிடேட் பண்ணாங்க, தியானிச்சாங்க. அப்ப அந்த வார்த்தையை தியானிக்க அந்த வார்த்தை மனு உருவாக்கி இயேசு கிறிஸ்துவாக வந்தது. உயிருள்ள தேவனாக நம்மில் வாசம் கொண்டார், நமக்கு மத்தியில குடிகொண்டார். வார்த்தையான தேவன். இன்னைக்கு நான் வார்த்தையை படிங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவோட உறவுல இருங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வார்த்தையான தேவன். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அப்போ நான் கடவுள் வார்த்தையை நம்பணும், உலக காரியங்கள் நம்ப கூடாது. அப்படின்னா எனக்குள்ள அந்த மாற்றம் நிகழணும். அப்படின்னா எந்த அளவுக்கு நான் வார்த்தையை படிக்கிறனோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறனோ, அந்த விதைப்பவர் ஓமையில அவர் விதைப்பவர் ஓமையை வந்து ஓமையாக பேசின உடனே அவ்வளோ மக்கள் கேட்டாங்களாம். ஆனா யார் வந்து அர்த்தம் கேட்டா? இந்த சீடர்களும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து இந்த ஓமைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அப்பா சொன்ன, உங்களுக்கு தான் கேட்க கொடுக்கப்பட்டிருக்கு, யாரு தேடி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓமையோட அர்த்தம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இன்னைக்கு யார் யார் வார்த்தையை எடுத்து தேடுறோமோ, யார் யார் வார்த்தையில நேரம் செலவு பண்றோமோ, எடுத்து சும்மா கதை படிக்கிற மாதிரி இல்ல, ஒரு வசனம் எடுத்தாலும் இந்த வசனத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு புரியுது. இங்க ஒரு வசனம் இருக்கு, நம்முடைய கடவுளை புகழ்வது பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையதுன்னு எழுதியிருக்கு. இது எல்லாருக்கும் புரியுதா? எல்லாராலையும் வாசிக்க முடியுதா? அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த லாங்குவேஜ் புரியுது, நம்மளால வாசிக்க முடியுது, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். நோ, யூ ஹாவ் டு கோ இன்டு தட். அந்த வாசிக்கிறதோட நிறுத்தக்கூடாது, அது தெரியுதுன்றதோட நிறுத்தக்கூடாது. அது என்ன அர்த்தம், அதை நான் செய்வதனால என்ன, இதனால எனக்கு என்ன உறவு. ஐ ஹாவ் டு மெடிடேட். வாயில போட்டு சவைக்கிறது போல, சுவிங்கம் சாப்பிடுவோம்ல, சுவிங்கம் சாப்பிடும் போது என்ன பண்ணுங்க, மின்னுட்டே இருப்பீங்கல்ல, அது போல வார்த்தையை நான் மெல்லணும். ஐ ஹாவ் டு ஈட் த வேர்ட். அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணும், அதன் ஆழத்துக்குள்ள போய் நான் தேடணும், அது என்ன அர்த்தம் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவோம்னாக்கா, வாசிப்போம், வாசிச்சோன்னா அது மேலோட்டமானது அர்த்தம் என்னவோ அதோட நம்ம நிறுத்தி கொள்கிறோம். இல்ல,
அதனாலதான் நம்மளால நம்ப முடியல, விசுவசிக்க முடியல. நான் விசுவசிக்கணும் அப்படின்னாக்கா அதோட ஆழத்துல போகணும். ஐ ஹாவ் டு கன்சிடர், ஐ ஹாவ் டு மெடிடேட். மெடிடேட்னா இரவும் பகலும் தியானித்து, யோசுவால சொல்லியிருக்கா பார்த்தீங்களா 1:8, நீ இரவும் பகலும் தியானித்து அதில் எழுதியுள்ளவாறு செய்தால் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி காண்பாய். இல்லையா? ஏன் இரவும் பகலும் நான் தியானிக்கணும்? அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுச்சு, அதோட அர்த்தம் என்ன, எதற்காக? நம்முடைய கடவுளை புகழ்வது, பாடுவது நல்லது, புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. இது என்ன, இது என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது அப்போ எனக்கு மேலே மேலே என்ன வரும், என்னை படைத்தவர் என் மீது அன்பாக இருக்கிறார், அதனால அவரை புகழ்வது ஏற்புடையது. நான் பாவின்னு நான் இருந்தேன், நான் பாவியா இருந்தேன்னா நரகத்துக்கு போகணும்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா அவர் தம் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து எனக்காக அனுப்பி என் பாவத்தை சுமந்துகிட்டனால, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டனால, அந்த ரத்தத்தால விலை கொடுத்து வாங்கினால நான் இன்னைக்கு பிதாவுக்கு ஏற்புடையவர் ஆயிட்டேன். அதனால கடவுளை நான் பாடுவது ஏற்புடையது. பாருங்களேன் எனக்கு எவ்வளவு அர்த்தம் தோணுதா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன், ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அவரை புகழ்வது நல்லது. ஏன் புகழ்றேன்? அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே. என் கூட இருக்கவங்க கூட என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு நேரம் ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு நேரம் நமக்கு அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சா ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குற்றம் சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கோபப்படுவாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. நம் மீது கோபப்படாதவர், நம்மளை தள்ளி விடாதவர், நம் மீது அன்பா இருக்கிறவர், எல்லா வேலையும் ஏற்றுக்கொள்வார், எல்லா வேலையும் கரிசனமா இருக்கிறவர், நம் மீது கண்ணும் கருத்துமாய் அவரோட கண்ணின் மணியாக நம்மளை வைத்திருக்கிறவர். அப்ப அவரை புகழ்வது ஏற்புடையது தானே. இப்ப இதை படிச்சோன்னு எனக்கு இவ்வளவு தோணுது தானே. இப்படிதான் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நம்ம படிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அங்க நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஏன்? நம்மளை எடுத்துக்கொண்டாரு, தேர்ந்து கொண்டாரு, அவருக்குரியவளை ஆக்கியிருக்காரு, உயர்த்தி வைத்திருக்காரு, எனக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம எப்படி வாழ்றோம் தெரியுமா? கடவுளை அறியாதவர்கள் வாழ்வது போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை அறியாதவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நம்மளும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்ல, நம்ம மாறுபட்டவர்கள், நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவ போல. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி நம்ம விலை கொடுத்து வாங்கி அவரை போல ஆக்கியிருக்கார். அவர் விண்ணகத்தில் இருப்போல் நாம் இங்கே இருக்கிறோம். 1 யோவான் 4:17, 1 யோவான் 4:17 என்ன சொல்லிருக்கு? கடவுள் விண்ணகத்தில் இருப்போல் நாம் இங்க இருக்கிறோம். ஏன் மாற்றிட்டாரு? நம்ம தெரிஞ்சுக்கல, நம்ம தூங்கிட்டே இருக்கோம், கனவு கண்டுட்டே இருக்கோம். ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கான்னு தெரிந்து கொள்ளாம இருக்கோம். நமக்கு மற்ற காரியங்கள்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கா, என்னை எப்படி மாற்றிருக்கான்னு தெரிந்து கொள்வதில் இல்லை, ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாதப்ப என்னாவது மனது கடினப்பட்டு போகுது. அந்த கடினம் படாம நான் மென்மையானதா, கடவுள் வார்த்தைக்கு மென்மையானதா, இந்த வார்த்தையை படிக்க படிக்க, படித்ததை நான் மெடிடேட் பண்ணதை நான் பேச, அப்போ நான் ஆண்டவரோட உறவுல இருக்கும் பொழுது வார்த்தையை நான் விசுவசிப்பேன், மற்றதை நான் நம்ப மாட்டேன். வார்த்தையை விசுவசிப்பது எனக்கு எளிதாகிவிடும். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இன்னைக்கு நினைக்கிறீங்க நான் ஆண்டோட வார்த்தையோட எல்லாம் விவிலியம் எடுத்து அப்படியே பக்கமா இத்தனை சாப்டர் முடிச்சுட்டேன், இத்தனை முறை முடிச்சுட்டேன்? இல்ல, நம்ம காம்படிஷனுக்கு போகல. நம்ம நான் இத்தனை முறை செஞ்சுட்டேன்னு சொல்லி மற்றவங்களை பெருமை பேசக்கு போல. ஒரு வசனம் எடுத்தாலுமே அந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, இந்த வசனம் நீங்க சில நேரத்துல நான் பார்ப்பேன், சில வசனங்களை எடுத்து நான் படிப்பேன். அந்த வசனம் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உதவும். நான் நினைச்சிருப்பேன் இந்த வசனம் நான் சும்மா தானே படித்தேன் அப்படின்னு. எதேச்சியாக இந்த 21 இது படிங்களா, அதாவது தொடக்க நூல்ல 21ல நான் காமிக்கிறேன். நோட்டு சிஸ்டர், அந்த நோட்டு உங்கள்கிட்ட இருக்கா? அவங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு விஷயம் காமிக்கிறேன். Praise God. Thank you Jesus. அந்த இல்ல அதாவது ஆபிரகாம் 21:6, 21 தொடக்க நூல்ல 21:6. வெரி குட். நிறைய பேர் எடுத்து படிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆண்டவருடைய வார்த்தை இங்க செயல்பட்டு இருக்கு. அதை தான் நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்டவங்க கூட பைபிள் எடுத்து இப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடவுள் வார்த்தை உயிருள்ள வார்த்தை. சகோதரி நீங்க தான், சகோதரி நீங்க தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுமா நீங்க. ஆனா எடுத்து படிக்கும்போது ஆண்டவர் அங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு செயல்படுத்தி கொண்டு இருக்காரு சகோதரி. உங்கள்கிட்ட தான் சகோதரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு செவி கொடுங்க. அவர் உங்கள்ட்ட பேசாரு. உங்களுடைய ஏதோ ஒரு காரியம், அது என்ன காரியம்னு எனக்கு தெரியல, ஆனா he is talking to you. இன்னைக்கு இரவு நீங்க படிங்க, அவர் பேசுவாரு. நீங்க கேட்கிறத அவர் உங்களுக்கு நடத்திட்டேன்ற உறுதிமொழி கொடுக்கிறார். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. படிங்க சிஸ்டர், சத்தமா படிங்க. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்று சொன்னார். இந்த வசனம் யாராவது படிச்சிருக்கீங்களா? பைபிள் படிச்சீங்களா? இந்த வசனம் யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு டச் ஆயிருக்கா? டச் ஆகல. இந்த வசனம் பாருங்களேன். சாரா குழந்தையற்றவளாக இருக்கிறா. அவன் என்ன பண்ணுவான்னா, கடவுள் வந்து சொல்லும்போது சிரிப்பா. நீ சிரிச்சியான்னு நான் சிரிக்கலான்னு பயந்து போய் சொல்லுவா. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும் போது ஈசாக்கு பிறந்தார் அப்படின்னு இருக்கும். முத வரியே வந்து 21:5 பாருங்க. அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறக்கும் பொழுது அவருடைய வயதோ 100. ஈசாக்கு பிறந்தாச்சு. இந்த சாரா நமக்கு குழந்தையே இல்லைன்னா அவளுடைய வேலைக்காரி அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை, எவ்வளவு வருத்தம். கடவுள் சொல்லும் போது கூட அவளுக்கு சிரிக்கிறா. இப்போமா இந்த நிலைமையிலையா அப்படி சிரிக்கிறா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவள் சிரிக்கும்படி. எப்படியா அவ சிரிச்சது வந்து நடக்காதுன்ற அவர் கேட்ட உடனே இல்ல நான் சிரிக்கலன்னு சொல்லி அவ இது பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அவள் மனதார மகிழ்ச்சியோட உள்ள பெருக்கோட அவள் சிரிக்கும்படி கடவுள் செய்தார். நான் பாலூட்டுவேனா? யாராவது ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பாங்களா? ஆனா நான் பாலூட்டினேனே அப்படின்ற அடுத்த வரியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்காதுன்னு நினைச்சதை நடக்க வச்சு, கிடைக்காதுன்னு சொன்னதை கிடைக்க வச்சு, நீ அழுகையில இருக்க வேணாம், நீ சோகத்துல இருக்க வேணாம், நீ சிரிப்ப. நீ சிரிக்கும் பொழுது பிறரும் சிரிப்பார்கள். எப்படி? உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, உன்னோட ஆனந்தமா சிரிப்பாங்க. ஆமீன். Praise God. Thank you Jesus. இந்த வசனம் படிச்ச போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை சிரிக்க வைக்கும் போது அந்த பெண்ணோட கூடி அந்த பெண்ணுக்கு நடந்ததை பார்த்து பெண்ணோடு கூடி பிறரும் சிரிக்க முடியும்னா எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற அந்த ஆண்டவர், அந்த மகிழ்ச்சியில் மற்றவர்களும் பங்கு பெறும்படி கொடுக்கிற அந்த அன்பை கொடுக்கிற அந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர் நம்ம ஆண்டவர். உயிருள்ள அந்த தேவன், எவ்வளவு அற்புதங்களை செய்கிற அந்த தேவன். நீ மட்டும் சிரிக்க மாட்ட, உன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் சிரிப்பாங்க. உன் சந்தோஷத்துல அவர்களும் பங்கு கொள்வார்கள். நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நடத்தி காட்டுகிற தேவன் அவர். Praise God. Thank you Jesus. இப்படி ஒவ்வொரு வசனங்களும் எடுத்து பார்க்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு இதை சொல்லுகிறது. இது மட்டும் இல்ல, திருப்பாடல் 126 எடுங்களேன். திருப்பாடல் 126ல 1, 2, 3 மைக் வச்சு வாசிங்க. அழுகை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். இருங்க, அப்படி நிறுத்தி வாசிக்கணும். சீயோனின் அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றிய போது நாம் ஏதோ இது இப்படிதாங்க அவர் நடந்து கொள்வாரு. Praise God. Thank you Jesus. இப்படிதான் அவர் நடந்து கொள்ளார். என்ன சொல்றாரு? சீயோனின் அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றிய பொழுது. அதாவது நான் அற்புதம் நிகழ வேணும், ஒரு காரியத்துக்காக நான் வெயிட் பண்றேன், என் வாழ்க்கை பிரச்சனையில இருக்கு, நான் எப்ப அவரை தேடுகிறனோ, எப்ப அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்புறனோ, எப்ப அவரே தான், அவரை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு விசுவாசிக்கிறனோ, அவர் சொல்றத விசுவாசிக்கிறனோ, என்னுடைய அந்த அடிமைத்தனத்தை மாற்றுகிறார். அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் அதை மாற்றுற சீயோனின் அடிமைத்தனத்தை மாற்றியவர். அவர் எப்ப மாற்றினார்னு தெரியல, எப்ப நிகழ்ந்ததுன்னு தெரியல, ஆனா அவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? அவரை நம்பணும், அவரை தெரிந்து கொள்ளணும். When I know him, if I know him. When and if. when நானுமா நான் தெரிந்து கொள்ளும் போது, if நானுமா தெரிந்து கொள்ளணும்னா தெரிந்து கொண்டால்தான். if I know him I must. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டால்தான். அவரை அறிவதன் மூலமாக அருளும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு வாஸ்தவமா எடுத்து படிச்சோமா? அப்போ ஆனா அவரை அறிந்து கொள்ளணும். அப்போ அவரை அறிந்து கொள்ளணும்னா இவரால மட்டும்தான் முடியும், இவர் மட்டும்தான் செய்வார். இன்னைக்கு செய்யலன்றக்க செய்யாமல் போகிறவர் அல்ல,
அவரை நம்பும் போது செய்தே தீருவார். Praise God. Thank you Jesus. வாக்கு மாறாத தேவன் அவர். அவர் இன்னைக்கு செய்தே அப்ப எப்ப செய்யறாராம் அவங்களுக்கே தெரியலையாம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி சியோனோட சிறையிருப்பை மாற்றும் போது நாங்கள் கனவு கண்டவர்களை போல இருந்தோம். அப்படின்னா என்னது நடந்துருச்சா, என்னது நடந்துருச்சா, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கிற மாதிரி கனவு கண்டவர்களை என்னது இது நடந்துருச்சா, இது நடந்துருச்சா, அவரை நம்பினா நடந்துருச்சா, அப்படி அப்படி அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. அற்புதங்களை செய்கிறவர் அவர். அப்ப அவருடைய வார்த்தைக்கு நம்ம கடினப்பட்டு இருக்கலாமா, அவரை அறியாமல் இருக்கலாமா? நான் அவரை நம்புவதுதான் கடினப்படாத இதயம். Praise God. வாசிங்க. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பான வரம் இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் இவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். யாருக்கு? அவரை நம்பினோருக்கு. அவர் நம்பினால் மகிமையை காண்பாய்ன்னு சொன்னாரு. நீ நம்பினால் மகிமையை காண்பாய். Praise God. Thank you Jesus. சொன்னாரா லாசஸ் உயிர்த்தெழும் போது, அவரை உயிர்த்தெழ வைக்கும் போது என்ன சொல்றார்? நீ நம்பினால் மகிமையை காண்பாய். அந்த மகிமை, அவரை நம்பினால் மகிமையை காண்பீர்கள். ஒவ்வொருவரும் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருவரும் அவரை நம்பினால் மகிமையை காண்பீர்கள். அவர் வார்த்தையை படிச்சா விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அவர் வார்த்தையை படித்து அதை நம்பும் பொழுது அவரை அறிந்து கொள்கிறீர்கள். Praise God. Thank you Jesus. Hallelujah. வாசிங்க அது அடுத்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்களாம்? ஆண்டவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. அப்ப இன்னையில இருந்து என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்வீங்க? எனக்காக இல்ல உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. எப்படி நம்ம வந்து நல்லா சாப்பிட்டா, போஷாக்கோடு சாப்பிட்டா நல்லா இருப்போமோ, எப்படி நம்ம உடம்புக்கு கேர் எடுத்துக்கிறோம், நம்ம உடலுக்கு கேர் எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆவியில கொடுக்கப்பட்டத ஆன்மாவை நான் ரினியூ பண்ணாதான், என் ஆன்மாவை புதுப்பிக்க வச்சாதான் அப்போ நான் எல்லாவற்றையும் காணலாம். வார்த்தையினால என்ன நிரப்பணும், வார்த்தையை நான் விசுவசிக்கணும். வார்த்தையை விசுவசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வார்த்தைய வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், நேரம் செலவு பண்ணணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். Praise God. Thank you Jesus. Hallelujah.